பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். அவருடைய இரத்தத்தினால் நாம் மூடப்பட்டிருக்கிறோம். இயேசுவின் விலைக்கிரயத்தினால் நாம் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆவியானவரால் நாம் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை செழிக்கும். பிரைஸ் தி லார்ட். இந்த 3 காரியம் நீங்கள் அடிக்கடி சொல்லணும். சொல்லுங்கள், இயேசுவின் இரத்தத்தினால் நான் மூடப்பட்டிருக்கிறேன், இயேசுவின் விலைக்கிரயத்தினால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், ஆவியானவரால் நான் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை, என் குடும்பம், எங்கள் சபை செழிக்கும். ஹல்லேலூயா. அதனால தான் சொன்னேன், தமிழ்நாடு செழிக்கும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். கடந்த நாட்களில் நம்ம ஜெபத்தை குறித்து தியானித்தோம். ஜெபத்திலே துரிதமாய் பதிலை எப்படி நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும், நம்முடைய ஜெபத்துக்கு ஏன் அநேக ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல என்பதெல்லாம் நம்ம அறிந்தோம். இப்போது ஆண்டவர் முதலாக நீ ஜெபத்துக்கு போவதற்கு முன்பாக நீ ஜெபிக்கிற அந்த தகப்பன், அந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இப்போ ஒருவர்கிட்ட உதவி கேட்க போகிறீங்க, ஆனால் நீங்கள் சொல்லுவீங்க பக்கத்தில் உள்ளவங்க சேர்ந்து, அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர், அல்லேலூயா, அவர் இரக்கம் குணம் உள்ளவர். அவரை குறித்து அறிந்தால்தான் அவரிடத்தில் நீங்கள் துணிச்சலாய் போக முடியும். பிரைஸ் தி லார்ட். அதே இது அவர் ஒரு கடினமான ஆளாக இருந்தால் உங்களுக்கு பயம் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். புரிஞ்சுங்களா? நம்ம பிள்ளைங்க கூட பாருங்கள், சில குடும்பத்தில் அப்பா ரொம்ப ஹார்டாக இருப்பார், அவங்க அம்மா கொஞ்சம் சாஃப்டாக இருப்பாங்க. ஏதாவது சொல்லணுன்னா அம்மாட்ட மூலமாக சொல்லுவாங்க. நம்முடைய தேவன் அன்பாகவே இருக்கிறார். இதை புரிந்து கொள்ளணும். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அன்பாகவே இருக்கிறார். தேவன் உங்களை நேசிக்கிறார். எல்லா நிலைமையிலும் உங்களை நேசிக்கிறார். உங்களுடைய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தில் இருக்கிற பலவீனங்கள், பாவங்கள், தோல்விகள் எல்லாம் அவருக்கு தெரியும். தெரிந்து உங்களை அதிகமாக நேசிக்கிற ஒரு தகப்பன் உண்டு. அவர் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போது முதலாவது ஜெபத்துக்கு முன்பாக அவர் எப்படிப்பட்டவர், நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் அப்பா பிள்ளை. கடைசியில் முடித்தோம், தகப்பன் இடத்தில் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா, முட்டையை கேட்டால் தேலை இல்லை. பொல்லாதவங்க நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும்போது உங்கள் பரமபிதா நல்ல நன்மைகளை கொடுக்காமல் இருப்பது எப்படி? அப்படி என்றால் இந்த நாளில் கூட பாருங்கள், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32வது அதிகாரம் 42வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்க போகிறோம். பாருங்கள், நான் வாசிக்கிறேன் பாருங்கள். எல்லாரும் பக்கம் 920 எல்லாரும் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம எரேமியா 31, 32, 33 இந்த 3 அதிகாரங்களில் இருந்து தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் இந்த காலவேளையில் அறிய போகிறோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்கள் கண்களை திறப்பாராக. வாசிக்கலாம். நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கையெல்லாம் வரப்பண்ணினது போல அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையையும் அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லா நன்மையும் வரப்பண்ணுகிற நல்ல அப்பா. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு என்ன செய்தி தெரியுமா? எல்லா நன்மையும் கொடுக்க அவர் ஆர்வமாக இருக்கிறார். பாருங்க, அது உங்கள் கண்களை அதை வச்சு பாருங்க. எல்லா நன்மையும் அவர்கள் மேல் வர பண்ணுவேன். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு நன்மையை வர பண்ணுகிற ஒரு தகப்பன் இடத்துல நீங்கள் ஜெபிக்கின்றீர்கள். எப்படிப்பட்ட நன்மைனா, 99 நன்மைகள் உங்களுக்கு கொடுத்தாலும் அவர் மனசு நோ 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 நோ, என் பிள்ளைக்கு 100 நன்மை கொடுப்பேன். அதெல்லாம் வேத வசனம் சொல்லுது. சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, சங்கீதம் 34 சிங்கக்குட்டி தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் இல்லை. ஆண்டவரே, எனக்கு இவ்வளோ நன்மை போதும். உனக்கு 100 நன்மையை கொடுக்குற கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். அந்த நன்மையை பாருங்கள், சில நபர்கள் நமக்கு உதவி செய்யும்போது சில நபர்கள் சந்தோஷமாக செய்வாங்க, சில பேர் சங்கட்டத்தை செய்வாங்க. ஆனால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நமக்கு உதவி செய்வதற்கும் நமக்கு நன்மைகளை வழங்குவதிலே அவர் சந்தோஷமாக இருக்கிறாராம்.
நம்ம நினைக்கிறோம் நம்ம ஜெபத்துக்கு பதில் கிடைச்சா நமக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இது எப்படி இருக்குன்னா, ஒருத்தர்கிட்ட நீங்கள் உதவி கேட்டுட்டீங்க, ஃபோன் பண்ணி நான் இத்தனை மணிக்கு வாரேன், எனக்கு இவ்வளோ இந்த உதவி தேவை, இந்த இவ்வளோ பணம் வேணும்னு சொல்கிறீங்க. நீங்கள் வர தாமதமான உடனே அந்த நபர், உதவி கேட்ட நபர் ஃபோன் அடிக்கிறாரு, ஏன் நீங்கள் வரல, உங்களுக்காக நான் பணத்தை ரெடியாக வச்சிருக்கிறேன். இன்றைக்கி நம்ம அப்பா சொல்கிறாரு, நீ ஜெபிக்கிறதுக்கு முன்பாகவே உனக்கு எல்லா நன்மைகளையும் நான் ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறேன், நீ என்னிடத்தில் கேள், சுகமா என்னிடத்தில் கேள், நன்மையா என்னிடத்தில் கேள். நன்மை செய்கிறவரா அவர் என்ன செஞ்சாராம், சுற்றி தெரிந்தார். நன்மை செய்கிறவனா பிசாசு அகப்பட்டவர்களை குணமாக்குறார், வியாதிஸ்தர்களை சுகமாக்குறார். இன்றைக்கி வேத வசனம் சொல்லுது, இந்த கால வேளையில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் வர பண்ணுவேன். எத்தனை நன்மைகளை ஆண்டவர் வர பண்ணுவீங்க? 100 நன்மையை உனக்கு வர பண்ணுவேன். பிரைஸ்லா. அப்போ நீங்கள் தகப்பனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் எப்படிப்பட்ட நன்மைகளை, எப்படிப்பட்ட மனநிலையில் அவர் நமக்கு தருகிறார் என்பது அதுக்கு முந்தின வசனம் 41. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாக இருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்துமாவோடும் அவர்களை இந்த தேசத்தில் நிச்சயமாக நாட்டுவேன். இங்கே பாருங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். அல்லேலூயா. நன்மைகளை கொடுப்பதிலே தேவன் சந்தோஷமாக இருக்கிறார். என் பிள்ளைங்க ஜெபம் பண்ணிட்டாங்க, என் பிள்ளைங்களுக்கு நன்மையை கொடுப்பதில் எப்படி இருக்கிறாரா, சந்தோஷமா. என்னடா இவன் கேட்டுட்டான், சரி என்னச்சே, அப்படி இல்லையா. அல்லேலூயா. நீங்கள் அவர் நல்லா புரிஞ்சு இந்த படத்தை நீங்கள் வச்சுக்கணும். ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா, நான் ஜெபம் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் துடிக்கிறாரு. எப்படி துடிக்கிறாராம், சந்தோஷமா. அந்த வாங்கிக்கோ. அல்லேலூயா. தேவன் தம்முடைய குமாரன் என்று பாராமல் அவரையே ஒப்பு கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி, மற்ற எல்லா நன்மைகளையும் நமக்கு கொடுக்காமல் இருப்பது எப்படி? நீங்கள் ஜெபத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன கேட்கணும் தெரியுமா, எப்படி எனக்கு உதவி செய்யாமல். அல்லேலூயா. ஆண்டோட வருகையின் போது ஐயோ நீ போவியா நான் போவியா, அப்படி இல்லை. என்னை கூட்டு போகாமல் அவர் கூட்டு போக மாட்டார், அவர் போக மாட்டார். அல்லேலூயா. பிரைஸில் அப்படி ஒரு இது இருக்கணும். ஐயோ நான் அந்த செய்தியை கேட்டேன் பாஸ்டர், இந்த செய்தியை கேட்டேன் பாஸ்டர். நோ, நான் அவருடைய பிள்ளை, என்னை தான் ஃபஸ்ட்டு கூட்டு போவார். அப்படிப்பட்ட விசுவாசமாக நீங்கள் இருக்க வேண்டும். பிரைஸில் பாருங்கள். அதுக்கடுத்து பாருங்கள், இந்த நன்மை செய்வதில் தேவன் பின்வாங்க மாட்டாராம். சில பேர் பின்வாங்கிடுவாங்க, அன்பில் பின்வாங்கிடுவாங்க, சில காரியங்களை பணம் உதவி செய்வதில் பின்வாங்கிடுவாங்க. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டது தெரியுங்களா? 40ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்பதில் அவர் உறுதியாக இருக்காராம். அப்படி என்னையா நம்ம கேட்பதில்லை. அதனால தான் கேளுங்கள், தட்டுங்கள், தேடுங்கள். ஹல்லேலூயா. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ ஜெபம், ஐயோ ஜெபம் சூப்பராக இருக்குது. இல்லை பாஸ்டர், ஜெபம் நான் கண்ணீரோடு நான் ஜெபிக்கிறேன், நான் ரொம்ப வேதனைப்பட்டு ஜெபிக்கிறேன், முட்டி முட்டி ஜெபிக்கிறேன், ஆண்டவர் எனக்கு பதிலே தர மாட்டேங்கிறாரு. ஏன்னா தேவனை குறித்து சரியான அறிவு உங்களுக்கு இல்லை. ஒரு அன்பான தகப்பனை கடினமாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இரக்கமான தகப்பனை நீங்கள் ஒரு பயங்கரமான ஒரு ஆளாக பார்த்துட்ருக்கீங்க. அல்லேலூயா. அப்போது ஜெபத்தில் எவைகளை கேட்பீங்களோ அவைகள் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசம் எப்போ வரும் தெரியுமா? அவர் நல்லவருங்க. என்னப்பா நைட்டு 10 மணிக்கு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறீங்க, அவங்க திட்ட மாட்டாங்களா? இல்லை, நான் 12 மணிக்கு போட்டாலும் என்னை திட்டாமல் என்னை ஏற்றுக்கொண்டு எனக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அவர் அவ்வளோ நல்லவர். அல்லேலூயா. நம்ம சொல்கிறோமா இல்லையா? பிரைஸ்லாம். இப்போ நம்ம குடும்பத்தை நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு மதுரையிலேருந்து 1 மணிக்கு இறங்கி நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு ஏதாவது சந்தேகப்படுறோமா, பயப்படுறோமா? கதவை 12 மணிக்கு போனால் என்ன செய்யும், கதவை டம்முன்னு தட்ட முடியும். ஏன்னா உள்ளே இருக்குது எங்கள் அப்பா. அல்லேலூயா. உள்ளே இருக்குது எங்கள் அம்மா. பிரைஸ்லாம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? பொல்லாதவைங்க நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இதுதாங்க. நீங்கள் ஜெபத்தை எப்பொழுதும் கேட்கலாம், எப்பொழுதும் நீங்கள் ஆண்டவரை நோக்கி தட்டலாம். ஆண்டவரே எனக்கு இயேசுவின் நாமத்தினால நீங்கள் நன்மை செய்கிற தேவன் அப்பா, நீ எல்லா நன்மையும் எனக்கு கொடுக்குறது. எல்லா நன்மையும் என்ன தெரியுமா? குடும்பம், சந்ததி, வேலை வாய்ப்பு, தொழில், எல்லா நன்மையுங்க. ஒரு பகுதியிலையும் நீங்கள் தோற்று போகக்கூடாது. பிரைஸ்லா. அது நன்மை செய்வதில் பாருங்கள். அதே எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து பார்த்தோம்னா, நீங்கள் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு. அப்படின்னா
தீமையானதல்ல நன்மைக்கு ஏதுவான நினைவுகள். அல்லேலூயா. அவர்கிட்ட ஒரு நினைவு இருக்குதான், ஒரு எண்ணம் இருக்குதான். என்னன்னா, என் பிள்ளைக்கு தீமை இல்லை, நன்மையை செய்வேன். என் பிள்ளைக்கு வியாதி அல்ல, சுகத்தை கொடுப்பேன். என் பிள்ளைக்கு நான் தோல்வி அல்ல, வெற்றியை கொடுப்பேன். தீமையான நினைவுகள் அல்ல, நன்மையான நினைவு நம்ம அப்பா கிட்ட இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஜெபத்துக்கு போகும்போது அவருடைய நினைவு, அவருடைய எண்ணம் எப்படிப்பட்டது? எனக்கு நன்மை செய்வா. ரைஸ்லா. ஹல்லேலூயா. அவர் எனக்கு நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, வேத வசனம் சொல்லுகிறது, எரேமியா 32:41 பார்த்தீங்கன்னா, 32:41 அவர்களுக்கு நன்மை வாசிங்க, மைக்கில் வாசிங்க. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமா இருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த ஆமென். அவர்கள் மேல் அவர்களுக்கு நன்மை செய்வதிலே தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம்? சந்தோஷமாக இருக்கிறார். ஏன் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறார் என்பதை நீங்க முதல்ல புரிந்து கொள்ளுங்க. அதே எரேமியா 33:9 நான் வாசிக்கிறேன். எதற்காக அவர் நமக்கு நன்மை செய்கிறார்? நல்லா புரியுங்க. நான் அவர்களுக்கு செய்யும் நன்மை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மையின் நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். கவனிங்கள், இங்க இந்த வசனத்துல 2 காரியம். எதற்காக கர்த்தர் நமக்கு நன்மை செய்யார்னா, அவர் நமக்கு நன்மையை செஞ்சு அது அவருக்கு புகழ்ச்சியா மகிமையா இருக்குமா. என் பிள்ளை நல்ல வீடு கட்டி வாழ்ந்தா எனக்கு சந்தோஷம், என் பிள்ளை சுகமா வாழ்ந்தா எனக்கு அது புகழ்ச்சி, எனக்கு எப்படிப்பட்டது? மகிமை. அப்போ நீங்க நல்லா இருப்பதுக்கு, நீங்க நல்லா இருப்பதுனால யாருக்கு மகிமை உண்டாகுது? அல்லேலூயா. இது மாற்றி பேசுகிறேன், கவனிங்க. நீங்கள் நல்லா இல்லாட்டா யாருக்கு துக்கம்? புரிஞ்சிட்டீங்களா? ஆண்டவர் துக்கப்படுறார். நான் உனக்கு நன்மை செய்வதனால் அது அந்த உனக்கு கீர்த்தி உண்டாகும், அந்த புகழ்ச்சி உண்டாகும், அது எனக்கு மகிமையாக இருக்கும்பா. என் பிள்ளை என்னை ஏற்றுக்கொண்டதுனால இன்னைக்கு நல்லா இருக்கிறான், வாழாகாமல் தலையாக இருக்கிறான், இன்னைக்கு கடன் வாங்காமல் கடன் கொடுக்குறவனாக இருக்கிறான். இது தேவனுக்கு மகிமை. இப்போ என் கூட செஞ்சுங்க. நான் நல்லா இருந்தா, நான் உயர்வாக இருந்தா, நான் ஆசீர்வாதமாக இருந்தா, நான் சுகமாக இருந்தா என் அப்பாவுக்கு மகிமை. ஹல்லேலூயா. அப்படி என்றால் நீங்கள் இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுக்கணும். அப்போ நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? நான் அப்படி இருக்கக்கூடாது, நான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, அப்படி நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறத கண்டு அநேகர் பயப்படுவாங்களாம். அந்த வசனம் கீழே நான் வாசிக்கிறேன். எல்லா நன்மையின் நிமித்தம் எல்லா சமாதானத்தின் நிமித்தம் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற நன்மைகளை பார்த்து, அந்த புகழ்ச்சியை பார்த்து, மேன்மையை பார்த்து மற்ற ஜனங்கள்லாம் நடுங்குவாங்களாம். இன்னைக்கு நடுங்குறாங்களா? அற்பமாக என்றாங்களா? பாஸ்டர் அற்பமாக என்றாங்க அப்படின்னா நம்ம இன்னும் அப்பாவை என்ன செய்யலை? புரிஞ்சிக்கலை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்றைக்கி உங்களை சீ அப்படின்னு நினைக்கிறாங்களா? சாதாரணமாக என்றாங்களா? என்ன ஒரு சாதாரண, நீங்கள் ஒரு கிறிஸ்டின் தானாக்கும், பாவம் வாடகை வீட்டில் தான் இருக்கிறீங்களாக்கும், என்ன நீங்கள் கடன் வாங்கிட்டு இருக்கீங்க, என்ன வியாதியோடு இருக்கீங்களா அப்படின்னு உங்களை அற்பமாக என்னன்னாங்கன்னா, உங்களுக்கு தேவன் செய்ய போகிற நன்மையை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால், உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஆண்ட நன்மை செய்யும்போது அதை கண்டு பயப்படுவாங்களாம். எப்பா, இந்த ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் இருக்கிறார், அவர் ஆண்டவருடைய பிள்ளை. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. பாருங்க, தேவன் சொல்றாரு, இப்போ உன்னை குறித்து எவனை அசட்டை பண்ணக்கூடாது. இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறி இருக்கிறது. இஸ்ரேல் தேசத்தை குறித்து யாரும் அசட்டையாக என்ன செய்ய முடியாது? எண்ண முடியாது. குட்டி தேசங்க, அதை குறித்து யாரும் என்ன செய்ய முடியாது. இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரேலாக நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்னை குறித்து, எங்கள் சந்ததி குறித்து யாரும் அற்பமாக எண்ண முடியாது. அல்லேலூயா. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? தேவனை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் நன்மை செய்வதில் அவர் சந்தோஷப்படுகிறார். அல்லேலூயா. அப்படி என்றால் தேவன் நமக்கு ஏன் அந்த நன்மைகள், எப்படிப்பட்ட நன்மைகள்லாம் ஆண்டவர் நமக்கு செய்வார்? நன்மைனா எந்தெந்த பகுதியெல்லாம் நமக்கு ஆண்டவர் நன்மை செய்திருக்கிறார், எது நன்மை என்பது இந்த கால வேளையில் நாம் தியானிக்க போகிறோம். பாருங்கள், பிரைஸ் காட்.
வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் எனக்கு விரோதமாய் யார் மைக்கில், ஏன்னா இது இப்போ நீங்கள் மற்ற சவுண்டெலாம் நல்லா இருக்குது. இப்போ வீடியோ வந்து வால்யூம் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது. இதனால் நிறையா சப்ஸ்கிரைப்லாம் கூட்டிகிட்டு இருக்காங்க. வால்யூம் மட்டும்தான், உங்கள் சவுண்ட் எதுவுமே உள்ளே போகலை. அந்தளவுக்கு ஆண்டவர் கிரியை செஞ்சுருக்காரு. அதனால தான் மைக்கில் வாசிக்க சொல்கிறேன். பாருங்கள், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33:8. அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். ஹல்லேலூயா. முதல் நன்மை என்ன தெரியுமா? நம்முடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிக்கிற தேவன். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லலாம், என் அக்கிரமங்களாம் மன்னித்து. நிறைய பேர்த்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் பாவியாகிய தேவனுடைய பிள்ளையாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. பாவி நீங்கள் கிடையாது. நல்லா நீங்கள் நீதிமான் தான். பிரைஸ்லா. இல்லை பாஸ்டர், மனசில் அப்படி உங்களுடைய ஆவியை ஆண்டவர் செஞ்சிருக்காரு, ரட்சித்திருக்கிறார். உங்களுடைய நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்பாகவே நம்ம பாவியாக இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்து விட்டார். நல்லா புரிந்துக்கோங்க. உங்களுடைய கடந்த கால பாவம், நிகழ்கால பாவம், எதிர்கால பாவத்தையும் கர்த்தர் மன்னிச்சிருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய அக்கிரமங்கள்லாம் மன்னித்து. யாக்கோப்பு, ஏசா, ரெபேக்காளுடைய வயிற்றில் இருக்கிறாங்க. ஆனால் எவன் தான் நல்லவன்? ஏசா தான் நல்லவன். ஆனால் தேவன் செலெக்ஷன் பண்ணுறாரு, யாக்கோப்பு நான் தெரிந்து கொண்டேன். அப்போது தேவனுடைய அன்பு வந்து நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சில குறைவுகளின் நிமித்தம் குறையாது. அல்லேலூயா. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போ பிசாசு கொடுப்பான், உனக்கு குற்ற உணர்வு கொடுப்பான். நீ இப்படிலாம் செஞ்ச பார்த்தியா? நீ இன்னொன்று ஒரு காரியம், சில வியாதிகள் வரும்போது பிசாசுடைய பொய் என்னென்னா, நீ செஞ்ச பாவத்தினால தான் உனக்கு இந்த வியாதி. அது சுத்த பொய். அல்லேலூயா. நீங்கள் நம்பிட்டீங்கன்னா அந்த வியாதி உங்கள் சரீரத்தை விட்டு விலகாது. அல்லேலூயா. நீங்கள் இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு முன்பாகவே தேவன் உங்களை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. நான் யாக்கோப்பை தெரிந்து கொண்டேன், ஏசாவை வெறுத்தேன். குற்ற உணர்வுக்குள்ளே போகக்கூடாது. அல்லேலூயா. தேவன் நீ இன்னைக்கு மனசில் நீ நல்லா இருக்கிறனால உன்னை ஆண்டவர் நேசிக்கல. நீ இன்னைக்கு மனசில் ஏதோ ஒரு தப்பாக நின்றுட்ட, அதனால் உன்னை ஆண்டவர் வெறுக்கலை. தேவ அன்புக்கும் மனிதனுடைய அன்புக்கும் ஏணி வச்சாலும் எட்டாதுங்க. மனிதனுடைய அன்பு அகாப்பே, அது நேசிக்கிற அன்பு. தேவனுடைய அன்பு நேசிக்கிற அன்பு, மன்னிக்கிற அன்பு. எப்படின்னா அவர் எப்படிலாம் நமக்கு நன்மை செஞ்சுருக்கான்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தேவன்கிட்ட போகும்போது ஒரு பாவியாக போகாதீங்க, பிள்ளையாக போங்க. உங்களுடைய முற்காலமும் அவருக்கு தெரியும். தெரிஞ்சுதாங்க சிலுவைக்கு போனார். அல்லேலூயா. தெரிஞ்சுதான் உங்களை பார்த்து சொல்வார், நீதிமான் என்று அழைக்கிறார், என் பிள்ளை என்று அழைக்கிறார். அதனால் சில குறைவுகள் வரும்போது பிசாசு கொடுக்குற குற்ற உணர்வுக்கு நீங்கள் ஆளாகக்கூடாது. அல்லேலூயா. அந்த குற்ற உணர்வுலேருந்து உங்களை வெளியே கொண்டு வருகிற நன்மையை ஆண்டவர் செய்திருக்கிறார். பிரைஸ்ல. நல்லா புரிஞ்சுங்க. நிறைய பேர் பார்த்தா குற்ற உணர்வோடு இருக்காங்க. இந்த மனது வந்து ஆண்டோட வருக வர பைபிள் ஸ்டைலில் நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். மைண்டு பைபிள் ஸ்டைலில் மனதை குறித்து தியானிச்சுட்டு இருக்கோம். ஆண்டோட வருக வர நம்ம மனதை என்ன செஞ்சுட்டு ஆகணும்? அல்லேலூயா. அதுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை, அதுக்கு தான் சபை, அதுக்கு தான் திருவிருந்து, அதுக்கு தான் அபிஷேகம். மனதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வசனத்தினால என்ன செய்ய வேண்டும்? மாற்றிக்கொண்டு இருக்க வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொன்று வசனத்தை நான் வாசிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 34வது வசனம், 31வது அதிகாரத்திலே 34வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். பாருங்கள், அவருடைய கடைசி பகுதி வாசிக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை இனி நினையாதிருப்பேன். இதான் நன்மைங்க. அல்லேலூயா. உங்கள் பாவங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஆனால் கர்த்தருக்கு ஞாபகம் இல்லை. அல்லேலூயா. பிரைஸ்லா. சிலர் சொல்லுவாங்க, பாவத்தை அறிக்கையிடு, பாவத்தை அறிக்கையிடு, பாவத்தை அறிக்கையிடு, பாவத்தை அறிக்கையிடு. நீ எத்தனை தான் அறிக்கையிட்டாலும் எத்தனையோ மறந்துடும். பென்சில் 1ஆம் கிளாஸ் பென்சில் திருடினதை எப்படி அறிக்கையிட முடியும்? பிரைஸ்லா. தேவன் நம்ம ஏற்றுக்கொள்ளும் போதுங்க அவரோட ரத்தம் நம்மளை புது சிருஷ்டியாய் மாறுகிறது. எப்படிப்பட்ட நன்மை ஆண்டவர் நமக்கு செய்கிறார் தெரியுமா? மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் 18-19 பாருங்கள். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவர் உங்களை மன்னிக்கிறவர், உங்களுக்காக இறங்குகிற கர்த்தர். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம்
18-19 பாருங்க. தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவனுக்கு ஒப்பானவர் யார்? ஹல்லேலூயா. நம்ம அப்பா எப்படிப்பட்டவரா? மன்னிக்கிறவர். அவரை போற மன்னிக்கிற தகப்பன் உலகத்தில் யாரும் இல்லைங்க. பிரைஸ்லா. மன்னிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார்? அடுத்து பாருங்க. அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். அப்ப என்ன தெரியுமா? அவர் உங்க மேல் கிருபையா இருக்காருங்க, உங்க மேல் கோபமா இல்ல. பிரைஸ்லா. சொல்லுங்க, தேவன் என் மேல் ஆசையா இருக்கிறார், பிரியமா இருக்கிறார், என் மேல் கோபமா இல்லை. நல்லா புரிஞ்சு, குற்ற உணர்வுக்குள்ள போகாதீங்க, பயப்படாதீங்க. அவர் உங்க மேல் கோபமா இல்லை, அவர் உங்களை நேசிக்கிறார். பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுது, எப்படிப்பட்ட கடலுக்குள்ள தூக்கி போட்டிருக்காராம் பாருங்க. அவர் நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டு விட்டார். ஹல்லேலூயா. எந்த சமுத்திரத்திலே போட்டு? அரபிக் கடல்லையா, பசிபிக் சமுத்திரத்திலையா? எங்க போட்டாராம்? எந்த சமுத்திரத்தை போட்டா தெரியுமா? மறதி என்ற சமுத்திரத்தில் போட்டுட்டாரு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அதான் நம்ம ஒவ்வொரு நாளும் வாரம் திருவந்து எடுக்கணும் ஆண்டோட ரத்தம். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவன் கிட்ட போகும்போதே அவர் ஏதோ நம்மளை குற்றம் கண்டுபிடிக்கிறாரு அப்படி நினச்சிட்டு போகாதீங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் உங்களை குற்றவாளியாக தீர்க்க முடியும், ஆனால் தேவன் உங்களை குற்றவாளியாய் தீர்ப்பது இல்லை. அவ்வளவு அன்புங்க. அப்படியே பாருங்க, முதல் நன்மை குற்ற உணர்வுலேருந்து உங்களை வெளியே கொண்டு வர. சின்ன உதவி, சின்ன பலவீனம் இருக்குது, சின்ன தப்பு பண்ணிட்டு அதெல்லாம் பயப்படாதீங்க, கவலைப்பட்டுறாங்க. தேவன் உங்களுடைய நீதி நிமித்தம் உங்களை ரட்சிக்கவில்லை, அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி உங்களை ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் மன்னிப்பதிலே தயவு பெருத்தவர். அவருடைய இரக்கம் எல்கை இல்லாதது. இதான் இந்த முதல்ல ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி தேவனை குறித்து சின்ன தப்பு வந்துருச்சு உங்கள் வாழ்க்கையில். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவன்கிட்ட பிசாசு நினைச்சுவான், நீ இந்த தப்பு பண்ணிட்ட, நீ இப்படி பண்ணிட்ட, அப்படி பண்ணிட்ட, நீலாம் ஜெபிக்கலாமா, நீலாம் ஆலயத்துக்கு போகலாமா, அப்படி ஒரு குற்ற உணர்வு கொடுப்பான். இல்லை, நீங்கள் நீதிமானாக இருக்கிறீர்கள், நீங்கள் கழுவப்பட்டிருக்கிறீர்கள், உங்களை எப்போதும் ஏற்றுக்கொள்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார். குற்ற உணர்வை தள்ளி போட்டுருங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இளைய குமாரன் தகப்பனை விட்டு, அவன் தகப்பன்ட்டு இந்த சொத்தெல்லாம் வாங்கிட்டு அவன் பிரிஞ்சு போய் எல்லாத்துலேயும் அடிபட்டு திரும்ப வரான். இந்த இளைய குமாரன் வறுமைக்குள்ளாக, பஞ்சத்துக்குள்ளாக, தோல்விக்குள்ளாக போனதுக்கு காரணம் என்னன்னா, அவன் தகப்பனை விட்டுட்டு சுயமாய் வாழ தீர்மானித்தது. பிரைஸ்லாம். தகப்பன்கிட்ட சொல்கிறான், என் சொத்தை, என் பங்கை என்ன செஞ்சு எனக்கு பிரித்து கொடு, நான் என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, நம்ம வாழ்க்கையில் சில குறைவுகள் இருக்கலாம், ஆனால் நீங்கள் சுயமாக வாழ்ந்துடக்கூடாது. பிரைஸ்லாம். நீங்கள் இன்னொன்று பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையில் எவ்வளோ குறைவுகள் இருக்குது, ஆனால் தாவீது குறைவுகள் மத்தியில் எக்காலத்தின் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், அவருடைய துதி எப்பொழுதும் என் வாயில இருக்கும், ஆண்டவர் அண்டிக் கொண்டு இருப்பது எனக்கு நலம். ஹல்லேலூயா. 2 காரியம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இவன் சுயமாய் வாழ்கிறான். தாவீது வாழ்க்கையில் சில குறைவுகள் இருக்கதான் செஞ்சிச்சு, ஆனால் அவன் தேவனை சார்ந்து வாழும்போது அவனுடைய வாழ்க்கை பரிபூர்ணமாய் முடிந்தது. ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு வேலையை செய்தாலும், எந்த காரியமாக இருந்தாலும், படித்தாலும், எந்த காரியத்திலையும் ஆண்டவரே உங்கள் கிருபை. தேவனை மையமாய் வாழ்கிற வாழ்விலே உங்கள் வாழ்க்கையில் குறைவுகள் இருந்தாலும் தேவன் அதை மன்னித்து உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றி விடுவார். பிரைஸ் தி லார்ட். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சுயமாக உங்கள் நீதினால், உங்களுடைய காரியத்தினால நான் நல்லா வாழ்ந்துருவேன் அப்படி நினைக்க முடியாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவருடைய கிருபை. ஆண்டவரே, எனக்கு ஜெபிக்கிறேன்னா உங்கள் கிருபை, நான் வேலைக்கு போகிறேன்னா உங்கள் கிருபை, எல்லாவற்றிலையும் அவரை மையமாய் வைத்து வாழுகிற வாழ்வு நமக்கு ஆண்டவர் கொடுக்குறார். பிரைஸ். அந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னா குற்ற உணர்வு இருக்காது. ஏன்னா எங்கள் அப்பாவை நான் புரிஞ்சிருக்கிறேன். இல்லையா?
எங்கள் அப்பா நல்லவர். அல்லேலூயா. எங்கள் அப்பா என்னை மன்னிக்கிறவர், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவர், என்னை உயர்த்துகிறவர். பிரேஸ்லா. முதல் நன்மை, நம்மை குற்ற உணர்விலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வருகிறார். பிரேஸ்லா. அப்பாவை புரிந்து கொள். நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜெபிக்கிறதுக்கு பயப்படுறாங்க. சில சபை மக்கள் பார்த்தா பாஸ்டரை பார்த்தா பயம். அல்லேலூயா. அவ்வளோ பயமுறுத்தி வச்சுருக்காங்க. உங்களெலாம் பயமுறுத்தாமல் வச்சுருக்கிறேன் பாருங்கள். அப்படி பயப்படுறாங்க. ஆண்டவர் கூட கொஞ்சம் அன்பாக இருப்பார், இவர் கொஞ்சம் என்ன இப்படி தான் இருப்பார், அப்படி தான் இருக்கணும், இல்லாட்டா போச்சு பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சுதான் ஒன்று அவர் என்னை அன்பாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் அந்த அன்பை தான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். பிரேஸ்லா. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் என்னை ஏற்றுக்கொண்டார். அதனால தான் உங்கள் மேல் நான் தேவனுடைய அன்பை சொல்லுகிறேன். பிரேஸ்லா. அப்போ ஒன்று புரிந்துக்கோங்க. முதலாவது நன்மை உங்களை குற்ற உணர்விலிருந்து வெளியே கொண்டு வருகிறது. பெரிய நன்மையை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால் நீங்கள் தகப்பன்கிட்ட நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் என்ன வந்தாலும் என் அப்பா என் சார்பில் இருக்கிறார். அல்லேலூயா. கோடிக்கணக்கான ஜனங்களை உங்களை குற்றவாளி என்று தீர்த்தாலும் ஒருவர் வந்து உங்கள் கிட்ட பக்கத்தில் நிற்பார். நான் என் மகன் கூட தான் நிற்பேன், என் மகன் கூட தான் நிற்பேன். உலகமே உனக்கு ஏற்று சொன்னாலும் என் மகனை நான் குற்றவாளியாய் தீர்ப்பது இல்லை. ஏனென்றால் இவனுடைய நீதினால தேவன் ரட்சிக்கல, தம்முடைய குமாரனாகிய இயேசுவின் இரத்தத்தினால் இவனை நீதிமான் என்று சாட்சி சொல்லிட்டார். அல்லேலூயா. பிரேஸ்லா. அப்போ நீங்கள் அப்பாவை செல்ல டாடி அப்படின்னு சொல்லலாம். பிரேஸ்லா. அப்பாவை நீங்கள் கொஞ்சலாம். பிசாசும் பார்ப்போம், பாடுறா இவன் இப்படிலாம் நினச்சிக்கிட்டு செல்ல டாடியா. ஆமே. அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதான் அப்பா பிள்ளை என்ற உறவு. அல்லேலூயா. இதில் நீங்கள் ஏமாந்து போகக்கூடாது. பிசாசு கொடுக்குற பொய்க்கு என்ன செஞ்சிடக்கூடாது, இறையாகக்கூடாது. பிரேஸ்லா. ரெண்டாவது நன்மையை பாருங்கள். ரெண்டாவது நன்மை, எப்படிப்பட்ட நன்மையை தேவன் செய்கிறார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31வது அதிகாரம் 13வது வசனம். நம்ம ரெண்டு அதிகாரத்தை தான் நம்ம தியானிக்க போகிறோம். 31:13 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த தக்களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்களை துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ரெண்டாவது நன்மை அப்பா சொல்றாங்க, உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன், உன் சஞ்சலத்தை நான் நீக்குவேன், நான் உன்னை தேற்றுவேன். மனிதர்களாக நீ துக்கப்பட்டிருக்கலாம், வியாதியாக துக்கப்பட்டிருக்கலாம், பணத்தினால் துக்கப்பட்டிருக்கலாம், உன் வாழ்க்கையே துக்கமாக இருக்கலாம். ஆண்டவர் செய்கிற ரெண்டாவது நன்மையை பாருங்க, உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். அல்லேலூயா. அப்போது நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் என்ன தெரியுமா, கர்த்தர் உங்களுக்கு ஒரு நன்மை கொடுத்துருக்கிறார். பிரேஸ்லா. அதனால தான் நீங்கள் ஒன்றுக்கு கவலை படக்கூடாது. அதை கர்த்தருக்குள்ள எப்பொழுதும். அப்போ இந்த நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற நன்மையை ஆண்டவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? எல்லா நன்மையும் உனக்கு என்ன செய்வேன், வர பண்ணுவேன். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால சஞ்சலமே துக்கமே என்னை விட்டு விலகிப்போ. எங்கள் அப்பாவை நான் புரிந்து கொண்டேன், எனக்கு எல்லா நன்மையும் வர பண்ணுகிற என் தேவன். ஹல்லேலூயா. அவர் என்னை மகிழ்ச்சியாக்குவார். போன வாரம் தியானித்தோம், தேவரே நீ நல்லவரும் நன்மை செய்கிறோமாக இருக்கிறீர். அதை தான் இப்போ தியானிச்சுட்டு இருக்கிறோம். அவர் நன்மையை வர பண்ணுவார். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், சஞ்சலம் இருக்குதா, கவலை இருக்குதா, ஆண்டவர் குட் நியூஸ் சொல்லாரு, உன் சஞ்சலத்தை சந்தோஷமாக மாற்றுவேன், இந்த நன்மையை உனக்கு என்ன செய்வேன், வர பண்ணுவேன். பிரைஸ்லா. அதனால தான் ஆண்டவர் சொல்லாரு ஜெபத்தில் அப்பா கிட்ட, நம்ம பிள்ளைங்களே நம்ம அழுதா நமக்கு பிடிக்க மாட்டுது பாருங்கள். பாருங்க, அதே அதிகாரத்தில் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீ அழாத படிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாத படிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர். எப்படியா அப்படி செய்ய முடியும் பாஸ்டர்? என் வேதனை வந்துச்சுன்னா எனக்கு அழுகையாக வருது. அது பெண்களுக்கு பார்த்தா டகான்னு அழுக வந்துடுது. பிரேஸ்லா. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், உன் கண்ணீரை என்ன செஞ்சுக்கோ, அடக்கு அடக்கு அடக்கு, நான் உனக்கு நன்மை செய்கிறேன். அல்லேலூயா. இவங்க எப்படி தெரியுமா, இவங்க கண்ணீர் விட்டு தான் அழக மாட்டாங்க, ஆனால் மனதில் உங்கள் கண்ணீரை காட்டிலும் அதிக கண்ணீர் இங்கே இருக்கும். அல்லேலூயா. ஆண்களை நீங்கள் சாதாரணமாக எண்ணெய் விடாதீர்கள், நீங்கள் வெளியே இருக்க கண்ணீர் வடிவீர்கள். ஆனால் இவங்க பார்த்தா கண்ணீர் எல்லாம் எங்கே இருக்கும், மனசுக்குள்ளேயே இருக்கும். நீ கர்த்தர் உங்களுக்கும் குட் நியூஸ் சொல்கிறாரு,
உங்களுக்கு சொல்ல இப்போ பாருங்க, நீ அழாதபடிக்கு என்ன செய்யணுமா? உன் சத்தத்தை அடக்கி. அழுகும் போது சத்தம் அப்போ அல்லேலூயா. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு. ஏனென்றால் உன் சஞ்சலத்தை உன் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுகிற நன்மையை செய்கிற கர்த்தர் நானே. அல்லேலூயா. எத்தனை பேர் தீர்மானிக்க போறீங்க? நான் அழ மாட்டேன் ஆண்டவரே. பிரைஸ்லா. அதனால் ஆண்கள் உங்களுக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க. வருத்தம்லாம் உள்ளே இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் டக்கால் கண்ணீர் அடித்து மறந்துடுவீங்க. அந்த மனசு என்ன செய்யாது? மறக்காது. பிரைஸ்லா. வேதனை உள்ளே இருக்கும். ஆனால் சொல்கிறார், அதான் மனிதன் முகத்தை பார்க்குறான், நானும் உங்கள் இருதயத்தை பார்க்குறேன். நம்ம 2 வலது கருத்தை வைத்து சொல்லுவோம். இயேசுவின் நாமத்தினால என் மனதினாலேயோ என் கண்களினாலேயோ நான் கண்ணீர் வடித்தா இன்று முதல் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். என் கண்ணீர் விடாதபடிக்கு எனக்கு நன்மை செய்கிற எங்கள் அப்பா எனக்கு வாக்கு கொடுத்து விட்டா நான் இனி அழ மாட்டேன். பிரைஸ்லா. நீங்கள் ஜெபம் பார்த்தீங்கன்னா கூட்டமாக 20,000 பேர் 30,000 பேர் கூட்டி மாதந்தோறும் ஜெபம். ஓ ஹலோ. முதல்ல இருந்தது. நானும் என் ஃப்ரெண்ட்லாம் பைபிள் காலேஜ் படிக்கும்போது 4:30 5:30 தான் சேப்பல். நானும் என் ஃப்ரெண்டும் நாங்கள் 3:30 எந்திரிச்சு நின்று மாடியில் போய் முதல் பாட்டை கண்ணீர் வடிக்கிற பாட்டு தான் அவன் பாடுவான். ஆண்டவரே காலிலேருந்து ஒப்பாரு. பசங்க யாராவது ஏன்டா இவங்க அநியாயம் பண்ணுறாங்களே அப்படி தான் சொல்லுவாங்க. அப்படி தான் நான் நினைச்சேன், கண்ணீர் வடிச்சிட்டா தான் நமக்கு ஆத்தும பாரம் இருக்குது போல. அல்லேலூயா. பரலோகத்திலே கண்ணீர் இல்லை. அல்லேலூயா. ஏனென்றால் மனிதனுடைய மீட்புக்காக கல்வாரி சிலுவையில் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். பிரைஸ்லா. இனி நீ கண்ணீர் வடிக்கக்கூடாது, விசுவாசிக்கணும். நான் அழாதபடிக்கு கர்த்தரின் துக்கத்தை சஞ்சலத்தை மாற்றுவா. ஏன்னா எங்கள் அப்பா நல்லவர். ஏன் நம்ம அழுகிறோம்? இப்போ ஒரு பிள்ளை பாருங்கள், திடீர்னு அழுகுது, அதை வாங்கி கொடுக்க மாட்டாங்க. எங்கள் அப்பா அழுதாலும் வாங்கி கொடுக்க மாட்டேக்காங்க. அழுதிச்சா கண்ணீர் வடிச்சிட்டா நினைஞ்சிடலாம், சாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம ஜப வீரர்களும் அப்படி தான். பார்த்து என்னடா பாட்டு பாடி பார்த்தோம், உபவாசப்பட்டோம், ஒன்றும் இல்லை, சர்ரா முட்டிடுவோம். இது ஜோக்கா இருக்காங்க. நாங்களாம் முட்டின ஆட்கள். அப்படி தான் எங்களாம் ஆண்டவர் ரட்சித்தார். நல்ல வேலை இந்த புதிய உடன்படிக்கை சத்தியம் தெரிஞ்சிச்சு. அல்லேலூயா. முட்டி ஜோமன்னா என்ன செஞ்சிடுவாராம் சீக்கிரமா? ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே தம்முடைய குமாரனை தலை முதல் பாத வரை அணுவாய் சிதைத்து விட்டார் தேவன். அல்லேலூயா. நீ முட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நீ கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ புலம்பி அழ வேண்டிய அவசியம் இல்லை. நீ சிலுவையை நோக்கி பார்க்கணும். என் வேதனையை என் வருத்தத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என் துக்கத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் என்னை பார்த்து சொல்றார், நீ அழாதபடிக்கு நீ உன்னை அடக்கிக்கொள், நான் உன் சஞ்சலத்தை சந்தோஷமாக மாற்றுகிற நன்மையை செய்கிற கர்த்தர். அப்போ நம்ம எப்படி நம்ம ஜெபத்துக்கு போனோம்? அப்பா நன்றி, அப்பா நன்றி ஆண்டவரே. துக்கம் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், நீங்கள் அதை சிலுவைக்கு நேராக கொண்டு போகணும். அல்லேலூயா. ஆண்டவர் என் துக்கத்தை, என் பாடை, என் குடும்பத்தின் பிரச்சனை, தேசத்தினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் ஏற்றுக்கொண்டேனப்பா. உங்கள் நாமத்தை. அதெல்லாம் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் எல்லோரும் உலகம் எங்கும் புறப்பட்டு போய் கண்ணீரோடு அழுதுங்க. அப்படி சொன்னாரா? உலகம் எங்கும் புறப்பட்டு போய் என் சுவிசேஷம் என்ன தெரியுமா? குட் நியூஸ். அல்லேலூயா. இன்றைக்கி என்ன குட் நியூஸாக சொல்கிறாங்க நிறைய இடங்களும். கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார், கிராமமே மனம் திரும்பு, உன்னை அக்கினியால் சுட்டெரிப்பா. இது குட் நியூஸா? இது குட் நியூஸாயா? ஆண்டவர் என்ன சொன்னார்? வானத்திலையும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, ஆகியால் நீங்கள் புறப்பட்டு போய். இயேசு கெத்செமனிலே கண்ணீர் வடித்தாருங்க. அவருடைய அந்த பாரம் நீங்கள் நானும் அப்படிப்பட்ட கண்ணீர் வடிக்க முடியாது. இரத்த நாளங்கள் அந்த அந்த ப்ரெஷர் அப்படி கூடி அந்த வேர்வைக்கு பதில் ரத்தம் வந்துச்சு. அவ்வளோ மனதில் உடைக்கப்பட்ட தேவன். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம நினச்சிட்டு இருக்கோம், நான் கண்ணீரோடு ஜெபிச்சனால தான் ஆண்டவர் பதில் கொடுத்தார். நோ 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 நோ. அல்லேலூயா. நான் கண்ணீரோடு ஜெபிச்சனால் அல்ல, அவர் கெத்செமனிலே அன்னைக்கு கண்ணீர் விட்டதனால் இன்னைக்கு எனக்கு பதில் கிடைச்சிருக்குது. அல்லேலூயா. ஏன் கண்ணீர்லாம் குப்பை, என்னுடைய விளைக்கரையெல்லாம் குப்பை. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசுவையே உயர்த்தணும், நம்ம உயர்த்தணும், நம்ம ஜெபிக்கணும், உபவாசிக்கணும், கொடுக்கணும். இது எல்லாம் ரகசியம். அல்லேலூயா. இதை காட்டிலும் அவர் தியாகம் செய்யாவிட்டால் எனக்கு மீட்பு இல்லை.
ஹல்லேலூயா. என்னுடைய நீதி என்னை சார்ந்தது அல்ல, அவரை சார்ந்தது. அப்போ குற்ற உணர்வு போய்விடும். அப்போ 2வது நன்மை ஆண்டவர் சொல்றாரு, உன் சஞ்சலத்தை நீக்குவேன். உங்களுக்கு இந்த நன்மை வேண்டுமா? எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட நன்மை வேண்டும்? ஹல்லேலூயா. இந்த நன்மைக்காய் தேவன் விலைக்கரை செலுத்தி விட்டார். அதனால தான் தீர்க்க நீ அழாதபடிக்கு நீ இனிமேல் அழக்கூடாது. அப்போ உன்னை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் சிறு பிள்ளைகள் போல் நாம் அழக்கூடாது. விசுவாசிக்கணும், எடுக்கணும். ஹல்லேலூயா. நான் எடுக்க போகிறேன், நான் சுகத்தை எடுக்க போகிறேன், சந்தோஷத்தை எடுக்க போகிறேன், சமாதானத்தை எடுக்க போகிறேன், வெற்றியை எடுக்க போகிறேன். நான் அழமாட்டேன் பிசாசே, போ இயேசுவின் நாமத்தினால. எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்கள் வீட்டில் அழுகையின் சத்தம் அல்ல, களிப்பின் சத்தம். பாருங்கள், அதே அதிகாரத்தில் பாருங்கள், ஒரு வசனத்தில் வாசிக்க 33ஆம் அதிகாரம் 11வது வசனம் 33 பாருங்கள். ஓ ஜீசஸ் நேம். இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவனின் சத்தமும். ஹல்லேலூயா. என்ன சத்தம்லாம் கேட்குமா? கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு ஆராதனை வேலை ஆண்டவர் சொன்னார், உங்கள் வாயை அப்படியே கர்த்தர் நல்லவர். அப்போ ஜெபம்னா என்ன தெரியுமா? ஆண்டவரே நல்லவர், ஆண்டவரே நீ இரக்கம் உள்ளவர், ஆண்டவரே நீ எனக்கு நன்மை செய்கிற தேவன், ஆண்டவரே ஒரு நன்மை எனக்கு குறைவுபடாது, ஆண்டவரே நீங்கள் எனக்கு நன்மை செய்வதனால் அது உங்களுக்கு மகிமையாக இருக்கும், ஆண்டவரே. இப்படி ஜெபம் பண்ணால் எப்படி இருக்கும்? ஆண்டவரே சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள். பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட சத்தத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கேட்க பண்ணுவாருங்க. வலது கருத்தை உயர்த்தி சொல்லுவாங்க, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். என் வாய் இன்று முதல் நன்மையால் மகிழ்ச்சியால் துதியினால் நிரம்பி வழியும். ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம பாருங்கள், ஆராதனையெல்லாம் அப்படியே எழுந்திருக்க கடவுது, உட்கார கடவுது, நடக்க கடவுது. அதெல்லாம் ஆராதனை. ஹல்லேலூயா. ஆராதனை என்பது ஆர்ப்பரிப்பு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. துள்ளி குதிக்கிற, ஏனென்றால் களிப்பின் சத்தம் என் தேவன் கேட்க பண்ணியிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவர் 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கின போது அழுகையின் சத்தம், இன்றைக்கி நமக்கு களிப்பின் சத்தம். இதை சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். 3வது காரியம், 3வது நன்மையை நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், 3வது நன்மை, ஒரு அற்புதமான ஒரு நன்மையை பார்க்க போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32வது அதிகாரம் 44வது வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். 32. பென்யமீன் தேசத்திலும் எருசலேமின் சுற்றுப்புறங்களிலும் யூதாவின் பட்டணங்களிலும் மலைக்காடான பட்டணங்களிலும் பள்ளத்தாக்கான பட்டணங்களிலும் தென் திசை பட்டணங்களிலும் நிலங்கள் விலைக்கிரயமாக கொள்ளப்படுகிற பத்திரங்களில் கையெழுத்து போடுகிறதும் முத்திரையிடுவதும் அதற்கு சாட்சி வைக்கிறதும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. 4வது நன்மை சொல்றேன், உங்கள் நிலங்களை வீடுகளை நீங்கள் வாங்குவீங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பாருங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸுக்கு என்ன செய்வீங்க? போவீங்க. அப்போ இதெல்லாம் விரும்பணும். இதெல்லாம் பற்றி ஆண்டவர் பேசுவாரா? பேசுவார். அல்லேலூயா. ஏன்னா உனக்கு ஆவிக்குரிய நன்மை மாத்திரமல்ல, பொருளாதார நன்மை மாத்திரமல்ல, உன் சரீர சுகத்தின் நன்மை மாத்திரமல்ல, உன் சந்ததி நன்மை மாத்திரமல்ல, ஆவிக்குரிய பரலோக நன்மை மாத்திரமல்ல, எல்லா நன்மைகள் மேல் கர்சனை உள்ள ஒரு தகப்பன் இடத்துல நீங்கள் நானும் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கணும். எனக்கு ஒரு வீடு வாங்க போகிறேன், அதில் என் கையெழுத்து போட போகிறேன். பிரைஸ் தி லார்ட். நிலங்களை வாங்க போகிறேன். இந்த நன்மையை நீங்கள் என்ன செய்யுங்க? நன்மையை எதிர்பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். நன்மை என்ன செய்யுங்க? எதிர்பாருங்க. எனக்கு கர்த்தர் இப்படி செய்வார், எனக்கு இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் என்ன செய்வார்? செய்வார். ஹல்லேலூயா. ஒரு 10 கோடிக்கு சபைக்கு இடம் வாங்க போகிறோம். ஹல்லேலூயா. செய்வார். 20 கோடியில் சபையை கட்ட வேண்டும். ஹல்லேலூயா. பத்திர ஆபீஸில் போய் பத்திரத்தில் கையெழுத்து போடுகிறதை நீங்கள் எதிர்பாருங்கள். உங்களுக்கு நன்மைகள் வருவதை எதிர்பாருங்கள். நிலங்கள் வாங்குவதை எதிர்பாருங்கள். தீர்மானம் எடுங்க. உங்கள் வாழ்க்கையில் நான் என்ன செய்ய வேண்டும்? எப்படிப்பட்ட நன்மையை ஆண்டவர் கொடுக்குறார்? நான் விசுவாசிக்கிறேன், இந்த பகுதியில் எனக்கு 100 ஏக்கர் ஆண்டவர் விட்டது எனக்கு கேட்டுருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். 100 ஏக்கர். பிரைஸ் தி லார்ட். அந்த 100 ஏக்கரில் என்னென்ன காரியங்கள்லாம் செய்ய வேண்டியது இருக்குது? பிரைஸ் தி லார்ட். அப்போ 100 வீடு நான் டெய்லி எங்கே பாஸ்டர் இருக்கிறீங்க? பத்திர ஆஃபீஸில் இருக்கிறேன். நேத்தான அங்கே போனீங்க, இன்றைக்கி ஒரு வேறு வீடுப்பா. அல்லேலூயா.
ஹலோ பாஸ்டர் எங்கே இருக்கிறீங்க? இந்த பத்திர ஆஃபீஸில் இருக்கிறேன். என்ன பாஸ்டர் நேற்று போன வாரம் ஃபோன் பண்ணும்போது இதே சொன்னீங்க, இல்லை இப்போ அந்த நிலம் ஒரு 2 ஏக்கர் நிலம் வாங்குறதுக்காக வந்திருக்கிறேன். அல்லேலூயா. நான் இதெல்லாம் நினைத்து கொண்டு இருக்கிறேன். என் தேவன் பெரியவர். கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்வார், சபைக்கு பெரிய காரியங்களை செய்வார். உங்களுடைய எண்ணங்கள் மாற வேண்டும். அதான் சொல்ல, நீங்கள் பைபிள் ஸ்டடியில் சொன்னேன், உங்கள் எண்ணத்தின் அளவு உங்கள் வாழ்க்கையின் அளவு. நீங்கள் எதை எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களோ அதன்படி தான் உங்கள் வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்கள் எண்ணத்தின் அளவு உங்கள் வாழ்க்கையின் அளவு. நீங்கள் எதை எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களோ, எதை பேசிக்கொண்டிருக்கின்றீர்களோ அதை நீங்கள் விரைவில் காண்பீர்கள். அது நன்மையாகவே இருக்கட்டும், தீமையை பேச வேண்டாம். அல்லேலூயா. நான் 100 ஏக்கரை பேசி கொண்டிருக்கிறேன், 100 வீடுகளை பேசி கொண்டிருக்கிறேன், 1000 ஆத்துமாக்களை நான் பேசி கொண்டிருக்கிறேன், பெரிய பில்டிங்கை நான் பேசி கொண்டிருக்கிறேன். நிலங்கள் பதிவு பண்ணுகிற ஒரு காலம் எனக்கு வரப்போகிறது. கர்த்தர் நமக்கும் நம்ம சபைக்கும் நன்மை செய்கிறவர். ஆமென். பாஸ்டர் போன வாரம் தான் நாங்கள் வீடை என்ன செஞ்சோம், வாங்கினோம். பத்திர ஆஃபீஸில் போய் பண்ணிட்டோம் பாஸ்டர், நீங்கள் சீக்கிரமாக வாங்க, நம்ம அமிழ் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவோம். ரகசியமாக பண்ணிட்டு என்னை கூப்பிடாமல் போயிடக்கூடாது. அல்லேலூயா. ஆசான் எனக்கு எப்பயுமே என்ன செய்யணும், விரும்புகிறேன். உங்களுடைய நன்மையை நான் விரும்புகிறேன், உங்களுடைய ஆசீர்வாதத்தை நான் விரும்புகிறேன். பிரேஸ்லா. அல்லேலூயா. நீங்கள் அப்படி நம்பணும். பிரேஸ்லா. நான் 100 ஏக்கர் வாங்கும்போது 100 ஆடு அடிச்சிடும். அல்லேலூயா. உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் கூட்டுவாங்க பாருங்கள். களிப்பின் சத்தமும் மணவாளின் சத்தமும் கேட்கப்படும். கர்த்தர் நன்மையை வர பண்ணுவார். நீங்கள் எதிர்பார்ங்க. இந்த ஜூலை மாதத்தில் முதல் வரங்கள் வளர்க்க வைத்து ஜெபம் பண்ணுவோம். இப்போ ஜெபம்னா என்ன தெரியுமா? அப்பா எனக்கு நன்மையை வர பண்ணுவீங்க. இதுதான் ஜெபம். ஆண்டவரே அப்பா நீங்கள் நல்லவரப்பா, என் சஞ்சலத்தை நீக்குவீங்க. நானும் பத்திர ஆஃபீஸில் போய் என் பேரில் அதை நம்புங்க. அல்லேலூயா. நல்லா நீங்கள் நம்புங்க. உங்கள் கணவர் பேரில் இருக்கலாம், மனைவி பேரில் இருக்கலாம், பிள்ளைங்க பேர். நீங்கள் சொல்லணும், என் பேரில் எனக்கு சொத்துக்களை கொடுக்குற கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. நம்புங்க. அல்லேலூயா. ஆமென். பிரேஸ்லா. பாருங்க 4வது காரியம், 5வது காரியத்தை பாருங்க. அதே எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 6வது வசனத்தை வாசிக்கிறேன். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வர பண்ணுவேன். அவங்களுடைய அக்கிரமங்களாக மன்னித்து அவருடைய நோய்களாக நான் குணமாக்குவேன் என்று சங்கீதம் 103 சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. 4வது நன்மை என்னென்னா, ஆண்டவர் சொல்றாரு, உன் நோயெல்லாம் சுகமாக்குவேன். ஆமென் சொல்லுமா. எல்லாம் உனக்கு நான் சௌக்கியத்தை வர பண்ணுவேன், உனக்கு ஆரோக்கியத்தை என்ன செய்வேன், வர பண்ணு. இது நீங்கள் நம்பணும். ஆண்டவரே எனக்கு நல்ல பலன் இருக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வருகை வர ஆண்டவரே என் சரீரத்தில் சௌக்கியம் இருக்கணும், ஆரோக்கியம் வர பண்ணுவேன். உன் அக்கிரமங்களாக நான் மன்னிக்கிறேன், உன்னுடைய நோயெல்லாம் உன்னை விட்டு என்ன செய்வேன், விளக்குவேன். வாதை உன் கூடாரத்தை. அப்போ நன்மை என்ன தெரியுமா? சுகம் ஒரு நன்மை, சொத்துக்கள் ஒரு நன்மை, சந்தோஷம் ஒரு நன்மை, மன்னிப்பு ஒரு நன்மை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புகிறீங்க? அப்போ வியாதி என்ற தீமையோடு வாழப் போகிறோமா, சுகம் என்ற நன்மையோடு வாழப் போகிறோமா? வியாதி என்ற நன்மை தேவனிடத்திலிருந்து, வியாதி என்ற தீமை பிசாசு இடத்துலேருந்து என்ன செய்கிறது, வந்திருக்கிறது. ஆனால் சுகம் என்ற நன்மை இயேசு இடத்துல வந்திருக்கிறது. பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து அந்த நன்மையான ஈவு இறங்கி வந்திருக்குதுங்க. நீங்கள் இந்த பூமியில் நல்வாழ்வு வாழ வேண்டும், நீங்கள் தீர்மானிக்கணும். பிரேஸ்லா. பத்திர ஆஃபீஸுக்கு அந்த பக்கம் போனேன்னா எல்லாரும் போகிறான், நமக்கு என்ன அப்படின்னு நினைக்கக்கூடாது. இல்லையா, நான் அங்கே போவேன் அப்படின்னு விசுவாசிக்கணும். பிரேஸ்கா. பாருங்கள், இன்னும் இப்போ நமக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணுகிறார். அது மாத்திரம் இல்லை, யாத்ரா புஸ்தகம் 23, 25, 26 பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான வார்த்தை. பக்கம் 100வது பக்கம். இது உங்கள் பைபிளில் 100வது பக்கத்தை திருப்பிக்குங்க, மறந்து போகாதீங்க. 100வது பக்கம். 108 ஆம்புலன்ஸு, 100 உங்களுக்கு சுகம். அல்லேலூயா. 100 உங்களுக்கு சுகம். 100வது பக்கம் உங்கள் பைபிள் 100வது பக்கம் எடுத்துக்கோங்க. 25வது வசனம். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னை விட்டு விலக்குவே. அல்லேலூயா. பாருங்க, இங்கே கவனிங்க, வாசிங்க வசனத்தை, வாசிங்க, மைக்கில் வாசிங்க, டக்குன்னு எடுத்து வாசிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து
விளக்குவேன். பாருங்க, இங்க கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. எல்லாம் பாருங்க, வியாதி நீக்கிறதுக்கு எதை பயன்படுத்துறாரு? சாதாரண தண்ணீர். அல்லேலூயா. நீங்க சாப்பிட்ற சாப்பாடு, பிரேஸ்லா, நம்ம நல்லா உடற்பயிற்சி பண்ண வேண்டும், அதில் தப்பு இல்லை, நல்லா. ஆனால் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நான் குடிக்கிற இந்த தண்ணியை கூட ஆண்டவர் பயன்படுத்தி என்னை சுகமாக்குவார். அல்லேலூயா. நீங்கள் சொல்லலாம், எனக்கு அவ்வளோ வசதி வாய்ப்பு இல்லை, நிறைய விட்டமின்ஸ் உள்ள பழங்கள் என்னால் வாங்கி சாப்பிட முடியல. பரவாயில்ல, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டை நீங்கள் ஆஸ்வதிங்க. அல்லேலூயா. உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உன் வியாதியை உன்னை விட்டு விலக்குவார். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் தண்ணீர் பாருங்க எவ்வளோ முக்கியம் பாருங்கள். தண்ணியே நம்ம குடிக்க மாட்டேங்கிறாங்க. நல்ல தண்ணி, ஒரு நாளைக்கு ஒரு 3 லிட்டர் தண்ணியாவது தேவை. பிரேசலா. ஏன்னா தேவன் அதில் சுகத்தை வச்சிருக்காரு. நல்லா புரியுது. நல்லா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு இப்போதைக்கு உங்களுக்கு வருமானத்தின் அளவில் நீங்கள் சாப்பிட்றீங்களா, பரவாயில்ல, அதுக்காக சங்கடப்படாதீங்க. ஆனால் இந்த சாப்பாட்டை நீங்கள் ஆஸ்வதிப்பீங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கைக்கு நோயை என்ன செய்வீங்க? நீங்கள் நீக்குவீங்க. உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆஸ்வதிப்பார். அடுத்த வசனம் பாருங்க, 26. கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட நன்மையை பாருங்க. தேவன் சொல்றாரு, உன் ஆயுசு நாட்கள் அற்ப ஆயுசு கிடையாது. இயேசுவின் நாமத்தினால எனக்கு பூர்ண ஆயுசு நாட்கள் உண்டு. காரணம், அற்ப ஆயுசில் இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார். அப்போ நீங்கள் எது நன்மை? அற்ப ஆயுசில் போவது நன்மையா, பூர்ண ஆயுசில் போவது நன்மையா? பார்த்தீங்க, நான் உன் ஆயுசு நாட்கள் என்ன செய்வேன்? பூர்ணப்படுத்த. இந்த நன்மைகளை தேவன் செய்கிறார். உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆஸ்வதிக்கிறார். இந்த நன்மையை கர்த்தர் என்ன செய்கிறார்? செய்கிறார். இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக போய் முடிப்போம். இன்னும் ஒரு நன்மையை நம்ம பார்க்க போயிடும். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 31 பாருங்கள். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31:12 பாருங்கள். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31:12. அவர்கள் வந்து சியோனின் உச்சியிலே, மைக்கில் வாசிக்கிறேன், கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை திராட்சைரசம் எண்ணெய் ஆட்டுக்குட்டிகள் கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். என்ன நன்மையா? இங்கே பாருங்க, என்ன நன்மையா? உங்கள் கண்களை அந்த வசனத்துக்கு நேரம் வாங்க. கர்த்தர் அருளும் கோதுமை. அல்லேலூயா. கோதுமை என்னதான்? நன்மை. அல்லேலூயா. பாருங்க, கோதுமை, திராட்சை ரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள். சிக்கன் பிராயல் அல்ல. ஆட்டுக்குட்டிகள், கன்று குட்டிகள். அல்லேலூயா. நாங்கள் அதெல்லாம் சாப்பிட மாட்டோம் மாஸ்டர். கவனிங்க, கன்று குட்டிகள். நன்மைகள் பாருங்கள், கன்று குட்டிகள், ஆட்டுக்குட்டிகள். இந்த நன்மைகளை, நன்மையின் தேவனை நம்ம தேடும்போது நம்ம சாப்பாடு காரியத்திலையும் கூட அவர் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் சொன்னது பாருங்க, காடை, தேன், மாதுளம். ஹல்லேலூயா. அப்படின்னு சொல்கிறேன், முடிந்த அளவு நம்ம அந்த பிராயல் சிக்கன் சாப்பிட்றத விட போகிறோம். பிரைஸ் தி லார்ட். நாட்டுக்குள்ளே பாருங்கள், ஒரு கடந்த வாரத்தில் ஒரு பாஸ்டர் மீட்டிங் போயிட்டு இருந்தேன். நானும் கூட 2-3 ஃப்ரெண்டில் வந்துட்டு இருந்தாங்க. அப்போ காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஜோக்கான்னு சொன்னார். இந்த சிக்கன் சாப்பிட்றவங்கலாம் இப்போ இந்த சிக்கன் சாப்பிட்ற பிராயல் கோழி கூண்டுக்குள்ளே தான் இருக்குது, அதை திறந்து விடுங்க. அது பறந்ததை என்றைக்காக பார்த்துருக்குறோமா? நீங்கள் அதை பறந்ததை என்றைக்காக பார்த்துருக்குறோமா? அது திறந்து கூட விடுங்க, அது என்ன செய்யும்? இப்படி போய் அவ்வளோ திரும்ப நெஞ்சிடும், கூண்டுக்குள்ளே வந்துடும். அது ரொம்ப ரொம்ப அந்த நாட்டுக்கோழி போல் அது என்ன செய்யாது. இல்லையா? அதே மாதிரி அவர் ஜோக்கா சொல்றாரு, சிக்கனாக சாப்பிட்டா அப்படியே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு அப்படியே சுறுசுறுப்பே இல்லாமல் அப்படியே தூக்கி கொண்டு போய் வச்சா அப்படி வச்ச மாதிரி. அல்ல இல்லையா? பிரைஸ் தி லார்ட். எனக்கு சிக்கன் பிடிக்கும் இல்லைன்னு சொல்ல வரேன். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்? கர்த்தர் சொல்லுவாங்க, ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள், மீன், தேன், மாதுளம். நமக்கு எப்பயுமே டாடி பெஸ்ட்டாக கொடுப்பாருங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சிக்கன் பாங்க, அது அதில் நிறைய காரியம் நமக்கு தெரியும்.
ஆனால் உள்ளுக்குள்ளே போகுது ஒன்று நம்மளை என்ன செய்ய முடியாது, சேதப்படுத்த முடியாது என்று சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். நான் என்ன சொல்ல வேணா, இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிடுவோம். நாட்டுக்கோழிக்கு வாங்க, ரூபா உங்களுக்கு கத்த கொடுப்பார். அல்லேலூயா. அது என்ன நன்மை? பிரேஸ்லா. புறஜாதியால் ஒரு காரியத்தை வாங்க முடியுமானால் தேவ பிள்ளைகளால் நீங்கள் எதையும் வாங்கி சாப்பிடுவீர்கள். உங்களுக்கு நன்மையான சாப்பாடு இருக்கும். அப்போ கொஞ்சம் அதை கொஞ்சம் என்ன செஞ்சிடுங்க, கம்மி பண்ணிட்டு நாட்டுக்கோழி, ஆடு, மற்ற காரியங்கள், மீன், நல்ல விலை உயர்ந்த மீன்கள் இப்படிலாம் வாங்கிருக்கு நீங்கள் எண்ணுங்கள். பிரேஸ்லா. இதெல்லாம் ஒரு நன்மை. கர்த்தர் நமக்கு நன்மை கொடுக்குற தேவன். மாதுளப்பழம், இப்படி பழங்கள் சாப்பிட்றது எல்லாமே ஆண்டவர் நமக்கு இணைஞ்சிருக்காரு, சொல்லி வச்சுருக்காருங்க. நமக்கு தெரிஞ்சால் இது ஒன்றே தெரிஞ்சுது, இது என்ன, இது விலை கம்மியாக இருக்கனால அப்படி போயிடுது. அதுவும் இன்னொன்று டேஸ்ட்டுக்காக என்ன ஆயிடுது, அப்படி போய் மேக்ஸிமம் நீங்கள் கொஞ்சம் வர நாட்களில் நம்ம அப்படி கொஞ்சம் கம்மி பண்ணலாம். ப்ரைஸ்லா. அது போலவே அப்படி உட்காந்துருக்க மாட்டீங்க. ப்ரைஸ்லா. அல்லேலூயா. ப்ரைஸ்லா. அல்லேலூயா. அப்போது கர்த்தர் இப்படிப்பட்ட நன்மைகளுக்காக அவங்க என்ன செய்வாங்களாம், ஓடி வருவார்கள். நன்மைகளை கர்த்தர் கொடுக்குறதுக்கு அவர் ஆர்வமாக இருக்கிறார். நம்ம இன்றைக்கி ஆசீர்வாதத்தை நோக்கி போகலை, ஆசீர்வாதத்தையும் நன்மையை கொடுக்குற அவரை நோக்கி போகிறோம். அல்லேலூயா. அப்பா சொல்றாரு, நான் உனக்கு கொடுப்பேன், நீ நல்லா சாப்பிடு. அல்லேலூயா. நல்லா ட்ரெஸ் போட்டுக்கோ, நல்ல வீட்டில் குடியிரு, பாலும் தேனும் வாழ்க்கையில் என்ன செய்யட்டும், ஓடட்டும். இதை கண்டு நிறையாவே பொறாமப்படுறாங்களா, படட்டும், அது எனக்கு மகிமையாக இருக்கும். அல்லேலூயா. நீ வாழ்ந்திருப்பதனால் தேவன் மகிமைப்படுகிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட ஒரு வைராக்கியம் வைக்கணும். ஆண்டவரே, நீ எனக்கு நன்மை செய்கிற தேவன், நான் வாழ்ந்திருந்து அநேகரை வாழ வைப்பேன். ஆண்டவரே பிரேசன். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம் 22வது வசனம் பாருங்கள். கர்த்தர் நம்மளை வர்த்திக்க பண்ணுகிற நன்மையை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்மளுக்கு அவர் வர்த்திக்க பண்ணுகிற 33வது அதிகாரம். நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அளக்கப்படாததுமாய் இருக்கிறது போல நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியையும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தாவீதின் சந்ததியையும் கர்த்தர் உங்களை பார்த்து இந்த கால வேளை சொல்லுகிறார், வர்த்திக்க பண்ணுவேன். நீங்கள் பலுகி பெருகுவீர்கள், நன்மையும் கிருபையும் உங்களை என்ன செய்யும், தொடரும். வர்த்திக்க பண்ணுவார். உங்கள் வருமானத்தை வர்த்திக்க பண்ணுவார், உங்கள் சந்தோஷத்தை வர்த்திக்க பண்ணுவார், உங்கள் பிஸ்னஸை வர்த்திக்க பண்ணுவார், உங்கள் படிப்பை வர்த்திக்க பண்ணுவார். நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் என்ன செய்வாரா, வர்த்திக்க பண்ணுவார். உங்கள் சுகத்தை வர்த்திக்க பண்ணுவார், உங்கள் பலனை என்ன செய்வார், கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட நன்மைகள் ஆண்டவர் சொல்லுவார், எல்லா நன்மையும் உனக்கு நான் வர பண்ணுவேன். பிரைஸில் அப்படி எழுந்து நிற்போமா? எல்லா நன்மையும் கர்த்தர் வர பண்ணுகிறார். எப்படிப்பட்ட நன்மைகளை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் நம்மளை குற்ற உணர்விலிருந்து நம்மளை மன்னித்து நம்ம மேலே இறக்க வச்சு நம்மளை அவரோட பிள்ளையாய் மாற்றுகிற நன்மையை செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. நம்ம வியாதியை நம்ம விட்டு விலக்கி நமக்கு சுகத்தை கொடுக்கிற, சுகம் என்ற நன்மையை செய்கிற கர்த்தர். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சஞ்சலத்தை, கவலைகளை, துக்கத்தை மாற்றி நமக்கு மகிழ்ச்சி என்ற நன்மையை கொடுக்குற கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த நன்மைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஆண்டவரே, நீ எல்லா நன்மையும் பெருக பண்ணுகிற கர்த்தர். அது மாத்திரம் இல்லைங்க, நிலங்களை, வீடுகளை வாங்குகிற ஆசீர்வாதத்தின் என்ற நன்மைகளை கொடுக்குற கர்த்தர். ஹல்லேலூயா. பிரைஸ்லா. ஆமென். பிரைஸ். மணவாளனின் சத்தமும் மணவாட்டின் சத்தத்தையும் கேட்க பண்ணுகிற கர்த்தர். உங்கள் வாழ்க்கையை செழிக்க பண்ணுகிற தேவன். ஆண்டவருடைய சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணுகிற கர்த்தர். அது மாத்திரம் இல்லை, கோதுமை, கண்டுக்குட்டி, நம்முடைய சாப்பாடு காரியத்தில் கூட தேவன் அக்கறையாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நமக்கு நன்மை செய்கிற கர்த்தர். கடைசி நம்ம பார்த்தோம், நம்மளை வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இப்போ நன்மையின் தகப்பன். அப்போ ஜெபத்துக்கு போவதற்கு முன்பாக நம்முடைய அறிவு எப்படி இருக்குன்னா, என் கர்த்தர் நன்மை செய்கிறவர், கர்த்தர் நல்லவர், தேவரீர் நீ நல்லவரும் நன்மை செய்கிறோமாக இருக்கிற. கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த செய்தி மூலமாய், இந்த வார்த்தை மூலமாய் எங்களுக்கும் எங்கள் சபை மக்களுக்கும் நன்மையும் கிருபையும் தொடரட்டும். ஆண்டவரே, நன்மையை வர பண்ணுவேன்னு சொன்னேரே, இந்த வாரத்தில் நன்மையை வர பண்ணுவீராக, இந்த மாதத்தில் நன்மையை வர பண்ணுவீராக, இந்த வருடத்தில் எங்களுக்கு நன்மையை வர பண்ணுகிற கர்த்தாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திக்கிறோம். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஒரு பாடலை பாடும்.